கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் யாத்ராகம புஸ்தகத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளினுடைய பாடம் 11 விசுவாச துரோகமும் பரிந்து பேசுதலும் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாடங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு கடந்த நாட்கள் முழுவதும் எங்களோடு கூட இருந்திருக்கிறது. இந்த யாத்ராகம புஸ்தகத்தில் 11வது பாடத்தை இந்த நாளில் நாங்கள் படிக்க இருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு என் ஆண்டவரை வார்த்தை வரங்களாலே நிரப்பி நல்ல விதமாக இதை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய கருத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். எந்த தொழில்நுட்ப இடையூறுகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கெளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நேர்களே, 11வது பாடம் விசுவாச துரோகமும் பரிந்து பேசுதலும். பொதுவாக மோசே இஸ்ரவேலரின் பாளையத்தை விட்டு போய் 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை தங்கள் காணிக்கைகளாய் கொடுத்த அந்த பொன்னை வைத்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை வடிவமைத்து அந்த பொன் கன்றுக்குட்டியை பார்த்து வனாந்திரத்தில் எங்களை வழிநடத்தின எகிப்தினுடைய கைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டியை சொல்லக்கூடிய ஒரு காட்சி. தேவன் யார் என்பதை மக்கள் புரியாதவர்களாக இருந்தார்களா, அல்லது அவர் மூலமாய் பெற்ற வல்லமையான அனுபவங்களுக்கு மேலாக பாவ ஆசைகள் அவர்களை ஆட்கொண்டனவா? தேவன் தங்களுக்காக செய்திருந்ததை நன்றியோடு நினைவு கூறாமல் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டார்களா? அனுதின கவலைகளாலும் பாவ எண்ணங்களாலும் அவர்களது அறிவு மங்கி செயலிழந்து போனதா? தேவன் தங்களுக்காக செய்த கிருபையான செயல்களுக்கு நன்றி இல்லாமல் போனார்களா? தேவனுடைய மகத்துவமான செயல்களை சீக்கிரமாய் மறந்து விட்டார்களா? நிறைய கேள்விகள் இங்கே எழும்புகிறது. இந்த பகுதியை நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம நினைவுக்குள்ளாய் சில காரியங்கள் எழும்பிக்கொண்டே இருக்கும். அவ்வளோ அழகா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறாரே, அவர்களுக்கு தினந்தோறும் மன்னா பொழிவை கொடுக்கிறாரே, செங்கடலை 2ஆய் பிளந்து வழிநடத்துகிறாரே, செங்கடலுடைய அந்த கடல் பகுதியில் பார்வோனுடைய சேனையை அழித்து போட்டதே, இல்லை ஒருவேளை அதற்கு முன்பாக 10 வாதைகள், இந்த 10 வாதைகளில் முக்கியமான 7 வாதைகளில் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய உணவு ஆதாரங்களையும் எங்களுடைய தானிய ஆதாரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் பாதுகாத்தாரே என்பதை மறந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. சங்கீதக்காரனாகிய தாவீது 106வது சங்கீதம் 13வது வசனத்தில் அவர்கள் தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை மறந்தார்கள் என்று சொல்லி அழகா எழுதுகிறார். அதை குறித்து இந்த பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால் தலைமைத்துவ தோல்வி. இங்கே மோசையோடு கூட நேரம் செலவழித்து இல்லை தேவன் அழைத்து மோசையோடு கூட பேசி கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் ஜனங்கள் மத்தியில் ஒரு ஒழுக்கமில்லாத நிலை, ஒழுக்கமிழந்தார்கள், பொறுமை இழந்தார்கள், பயந்தார்கள். இந்த 3 உணர்வுகளும் சேர்ந்து அவர்களை வேறு ஒரு பார்வைக்கு வழி நடத்துகிறது. இங்கே ஆசிரியர் அழகா ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிக்கிறார். ஆரோனின் தலைமைத்துவம் இவ்வளவுக்கு மோசமாவது எப்படி சாத்தியமானது? இப்போ இங்கே தான் முக்கியமான ஒரு கேள்வி எழும்புகிறது. பல பேருக்கு இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஏன் ஆரோன் அனுமதித்தார்? ஏன் ஆரோன் இந்த கன்றுக்குட்டியை செய்துவிட்டு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னார் என்று சொல்லி
பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழும்பும். நமக்கும் அந்த கேள்வி எழும்பக்கூடும். யாத்ராகமம் 32 நம்ம வாசித்த மனுஷனா 1 மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இப்போ இதை சாதாரணமாக படித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு தலைமைத்துவ தோல்வியாய் தெரிகிறது. ஒருவேளை மோசே அந்த சூழ்நிலையில், நான் திக்குவாயும் மந்த நாக்குள்ளோனுமாய் இருக்கிறேன், நான் போய் ராஜா முன்னால் நிற்க முடியாது, வேறு யாரையாவது அனுப்புங்க என்று சொல்லி அநேக மறுப்புகள் சொல்லப்பட்ட போது பரலோகத்தின் ஆண்டவர் மோசேக்கு துணையாய், மோசேயினுடைய வாயாய், அவன் உனக்கு வாயாயிருப்பான் என்று சொன்ன இந்த சகோதரன் அந்த வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை உண்மையாகவே ஒரு தலைமைத்துவ தோல்வியாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை ஒரு ஒர்ஷிப் லீடராகவோ, இல்லை ஒரு ஆராதனையின் தலைமைத்துவத்தில் இருக்கிறோமோ, இல்லை ஒரு சாபத் ஸ்கூல் லீடரோ, இல்லை ஒரு சர்வீஸினுடைய லீடராக, ஒரு ஊழியக்காரராகவோ, ஒரு போதகராகவோ நம்ம பணியாற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டோடைய திராட்சை தோட்டத்தில் பணிபுரியக்கூடிய தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நம்ம, ஒருவேளை தலைமைத்துவத்தில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்முடைய குடும்பங்களுக்கு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம்? ஆரோன் தன் சொந்த பாதுகாப்பை நினைத்து பயந்தார். ஒருவேளை ஜனங்களெல்லாம் கூடி வந்து இந்த 6 லட்சம் பேரை என்ன செய்யறதுன்னு தெரியல, இவ்வளோ ஜனங்களும் எனக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்களே, இல்லை இந்த மோசேக்கு என்ன ஆனதுன்னு தெரியலையே, எங்களை வழிநடத்த ஒரு தெய்வங்களை உருவாக்குங்க, தெய்வம் இல்லாமல் போயிட்டாருன்ற மாதிரி சொல்லுகிறாங்க. ஒருவேளை கடந்த 2 பாடங்களை நம்ம படித்ததை நம்ம நினைவு கூறுவோம் என்று சொன்னால், என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற யாதொரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம் என்று சொல்ல, அந்த சொன்ன ஜீவனுள்ள தேவனை புறம் தள்ளி தங்களுடைய வஸ்திரத்தை பாதுகாக்கக்கூடிய, தங்களுடைய கால்கள் வீங்கி போகாமல் மருத்துவத்தை அளிக்கக்கூடிய, தங்களுக்கு தினந்தோறும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய தெய்வத்தை அப்படியே தள்ளி வைத்தது போல இருக்கிறது. இந்த நிலையில் அப்படியே அந்த ஆரோனை கொண்டு போய் இதே மாதிரி சவுல் ராஜா இருந்தாரே என்று சவுல் ராஜாவோடு கூட நான் ஒப்பிட ஆசைப்படுகிறேன். சவுல் ராஜாவும் ஜனங்களுக்காய் பயந்து சாமுவேல் வர கால தாமதமான போது தானாகவே முந்திக் கொள்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம காண முடிகிறது. ஆனால் இந்த நிலையில் அப்படியே நம்ம தானியேல் புஸ்தகத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய தானியேலுடைய நண்பர்கள் அந்த நாட்களில் பொன்னகரியாய் விளங்கின, அந்த நாட்களில் ராஜ்யங்களுடைய நாயகி என்று அழைக்கப்பட்ட பாபிலோன் தேசத்தின் பாபிலோன் மாமன்னனுக்கு நேபுகாத் நேச்சருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நின்று, ராஜாவே நாங்கள் இதை தான் செய்வோம், நீர் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று உறுதியாகி தரித்திருந்தாங்களே, நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாய் நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை இந்த இடத்துல இந்த பாடத்தினுடைய தலைப்பை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு விசுவாச துரோகம் ஏற்படுகிறது. தங்களை வழிநடத்தி வந்த தெய்வத்தை மறந்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து இந்த தெய்வம் தான் எங்களை வழிநடத்தினது என்று சொல்லி அவர்கள் முன்வைக்கிறாங்க.
திங்கட்கிழமை பாடத்திற்கு திருப்பணும் என்று சொன்னால் விக்கிரக ஆராதனையும் தீமையும். இந்த ஆசிரியர் அழகா சில சில கோட்டிங் கொடுத்துருக்கிறாரு. விக்கிரக ஆராதனை உடனடியாக எதற்குள் அவர்களை வழிநடத்தினது? சங்கீதம் 115:4-6 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே அது கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, செவிகள் இருந்தும் அதுக்கு கேட்காது என்று சொல்லி அழகா ஆண்டவர் எழுதுகிறார். இங்கே ஆசிரியர் அழகா அவர் பழைய ஏற்பாட்டினுடைய ஆசிரியர் என்பதனால அழகா அந்த காளை தெய்வத்தினுடைய பெயரை கொடுத்திருக்கிறார். எபீஸ் எனப்படும் எகிப்திய காளை தெய்வம் அல்லது ஹெதோர் எனப்படும் பசு தெய்வத்திற்கு ஒத்ததாக பொன் கன்றுக்குட்டி இருந்தது. இப்போ நான் இதை கொண்டு போய் வாதைகள் என்ற பாடத்தில் படித்ததை நான் கம்பேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுகிறேன். அங்கே ஆண்டவர் 10 வாதைகளை அனுமதித்து எகிப்து தேசத்தில் அவர்கள் தெய்வங்களாய், தெய்வங்களுடைய துணை தெய்வங்களாய், தெய்வங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்களாய் அவர்கள் வழிபட்ட அத்தனையும் 10 வாதையில் ஆண்டவர் அடித்து நொறுக்கி தள்ளி இருக்க, அவைகளெல்லாம் காப்பாற்றாது என்று சொல்லி உறுதியாய் அவர்களுக்கு ஒரு திஷ்டாந்தப்படுத்தி காண்பித்திருக்க, அதை கண்கூடாய் கண்ட அன்றைக்கு தலைப்பிள்ளை சங்காரத்தில் பாதுகாக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வது உண்மையாகவே ஒருவேளை ஒரு பெரிய மனபாரத்தை கண்டிப்பாய் சிருஷ்டிகருக்கும் அதே நிலையை அங்கே மோசேக்கும் ஏற்படுத்தியிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் நம்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா 31:7 ஏசாயா 31:7 வாசித்தோம் மனுஷனா, உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்தில் வெறுத்து விடுவீர்கள். இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். எதை வெறுக்கணுமா? அந்த விக்கிரகங்களை வெறுத்து தள்ள வேண்டும். 42 ஏசாயா 42:17 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், இதற்கிணையாக இருக்கும் சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வளர்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். இப்போ ஆண்டவர் தெளிவாக அங்கே சொல்கிறாரு, இல்லை அவைகள் உங்களை காப்பாற்றாது. ரோமர்களுக்கு எழுதின நிருபத்தில் பவுலார் அழகா இதை இன்னும் அழகா ரோமர்களுக்கு சொல்கிறாரு. பார்க்குற பறவைகளுடைய சுரூபங்களையும் பார்க்குற விலங்குகளுடைய சுரூபங்களையும் இயற்கையும் வழிபடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இதை செய்துவிட்டு அங்கே ஆரோன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அங்கே பலி செலுத்தி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லுகிறார். ஒரு அமல்கமேஷனை நம்ம காண முடிகிறது. கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சொல்லுகிறவங்க அவர்களை ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இதை புதிய ஏற்பாட்டின் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேத புரட்டர்கள், சத்திய புரட்டர்கள், தெய்வ புரட்டர்கள் என்று சொல்லலாம். அது ஒரு தீமையை கொடுக்கிறது. பின்னால் அதை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களை நிர்வாணிகளாக்கி அந்த சுரூபத்தை அழித்து உடைச்சி அதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை குடிக்க சொன்னதாக பின்னால் நம்ம காண முடியும். என்ன ஒரு நிலை பாருங்களேன். அங்கே ஒருவேளை அவர்கள் வஸ்திரங்கள் உரிக்கப்பட்ட அந்த நிலை பாவத்தினுடைய பின்னடைவின் நிலையாக பார்க்க முடியுது. ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் லவோதிக்கா திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்வாணியமாக இருக்கிற, என்கிட்ட வந்து வெண்வஸ்திரத்தை வாங்கிக்கன்னு சொல்கிறாரு. இது பாவ நிலையில் சொல்லணும்னா, அவர் வஸ்திரத்தை கொடுத்து அந்த வஸ்திரம் பழுதாய் போகாமல் பாதுகாத்த அந்த தேவன்,
அவங்கள ஸ்ட்ரிப்டீஸ் பண்ணி அவங்களுடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டு நிர்வாணிகளாய் அமர வைப்பது என்பது உண்மையாகவே ஒரு பயங்கரமான காரியம்தான். அடுத்த பாடத்துக்கு திருப்பணும் என்று சொன்னால், செவ்வாய்க்கிழமை பாட தங்களை கெடுத்து கொண்டார்கள். இப்போ இதை ஒருவேளை சில நேரங்களில் இந்த ஆரோன் மேலே மாத்திரம் நம்ம பலி சுமத்திட்டே இருக்கிறோம். ஆனால் வசனம் அழகாக சொல்கிறது, யாத்ராமம் 32:7-8, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த விதியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். இப்போ அழகாக இங்கே ஒரு காரியம் தெரியுது. சரி, இப்படியெல்லாம் செய்கிறோமே, ஆண்டவருக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ வியாகுலப்படுறார். அங்கே ஒரு காரியம் புரியுது. இதை கொஞ்சம் கவனமாக நம்ம வாசிக்க போகிறோம். இந்த ஜனங்களை காப்பாற்ற இறங்கின சமயத்தில் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உதவி செய்ய இறங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக அங்கே சொல்லுகிறாரு. உதவி செய்ய இறங்கினேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த காட்சியை காண முடிகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யாத்ராமம் 3:9-10 இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். இப்போ என் ஜனம்னு சொல்கிறார். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் என் ஜனங்களை ஆளோட்டிகள் கஷ்டப்படுத்துகிறாங்க, என் ஜனங்கள் என்று சொல்லி அவர் உரிமையோடு பேசுவார். ஆனால் இங்கே அப்படியே அவருடைய அந்த கோபத்தினுடைய இன்னொரு பகுதியாய் காண முடிகிறது. என்னென்னா, உன் ஜனங்கள் என்று சொல்லி மோசையை பார்த்து சொல்கிறார். அங்கே என்ன செய்தார்களாம்? தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறார். இப்படி ஆண்டவரை சார்ந்திருக்காத ஒரு நிலை, தங்களை கெடுத்து கொள்ளுகிற ஒரு நிலை என்று சொல்லி நம்ம சொல்லலாம். பின்னால் அழகா தங்களை சீர்கெடுத்து கொண்டதை நம்ம வாசிக்க முடியும். நம்மிடம் விக்கிரகங்கள் இல்லையா? இன்று நாம் பல விதங்களில் பல வடிவங்களில் விக்கிரகங்களை வைத்திருக்கலாம், எல்லாம் ஒன்றுதான். இப்போ இந்த ஆசிரியர் ஒரு எச்சரிப்பையும் முன்வைக்கிறார். ஒருவேளை அவங்க அன்னைக்கு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சாங்க, இன்றைக்கி அவங்கள பார்த்து நம்ம இந்த சூழ்நிலையெல்லாம் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இருந்தாங்கன்னு. இன்றைக்கு ஒருவேளை நான் அப்படி என்னை வழிநடத்தி வந்த ஆண்டவரை அவர் சொன்ன கட்டளைக்கு மாறாக ஒருவேளை இதில் தான் அவர் பாடுபட்டு மரித்தார்னு சிலுவையை அடையாளமாகவோ, இல்லை அவருடைய உருவ படங்களை அடையாளமாகவோ, இல்லை சுரூபங்களை அடையாளமாகவோ, இல்லை தீர்த்தங்களாய், இல்லை பொம்மைகளாய் அதை வழிபட்டு கொண்டிருக்கிறேனா, வழியிலே நான் அழியாமல் இருக்கும்படி அதை நான் முத்தம் செய்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நிதானித்து பார்க்க இந்த பாடம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய நீதியான கோபம். சரி, தேவன் இந்த கோபத்தை ஜனங்களிடத்தில் காட்டுகிறாரே. இப்போ மோசே இறங்கி வருகிறார். மோசே இறங்கி வரும்போது ஜனங்கள் இந்த ஜனங்கள் செய்கிறதுல கோபம் அடைந்து அந்த 2 கற்பலைகளை உடைத்து போடுகிறார். அது ஒருவேளை வெளிப்படையாய் அந்த காட்சியை புரிஞ்சுக்கிற சொல்லணும்னா அவர் கோபத்தை வெளிப்படுத்துகிறதா நம்ம காண முடியுது. இங்கே ஆசிரியர் அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவன் ஆகி தன் கைகளில் இருந்த பலகைகளை
மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டான். 10 கற்பனைகளை அடங்கிய கற்பலகைகளை உடைப்பது அவற்றில் எழுதப்பட்டிருந்தவரை மீறினதை சுட்டி காட்டுகிற அடையாளமாக இருந்தது. ஐயோ, மீறிட்டோமே என்று சொல்லி அங்கே உடைத்து காட்டுகிறதாய் இங்கே ஆசிரியர் அழகாக எழுதுகிறார். ஆனால் இதை நிறைய பேர் பிடிச்சிட்டு அவர் உடைச்சி போட்டார், அதனால் உடைஞ்சி விட்டது இன்று இல்லை. உபாகமம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தோம் என்று சொன்னால் திரும்ப ஆண்டவர் தம்முடைய கரங்களாலே அதை எழுதி கொடுத்ததாய் நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒருவேளை ஆரோனை போல ஆரோன் இந்த ஜனங்களுக்கு இந்த பாதகம் செய்ததை நியாயப்படுத்த ஆரோன் 2 காரியத்தை சாக்கு போக்கு சொல்கிறார். மற்றவர்களை மீறி பழி போடுதல், மற்றவர்கள் மீது பலி போடுதல் அல்லது மாயாஜாலத்தை நம்புவது. இன்னைக்கு எது என்னை ஆண்டவுடைய நீதியை விட்டு என்னை பிரிக்க பார்க்கிறது? அவர்களுக்காக மோசே பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுதல் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் ஒரு தலைமைத்துவத்தை பார்த்தோம். அந்த தலைமைத்துவம் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்கள் செஞ்ச அருவருப்பான காரியத்துக்கு ஒத்து போகிற ஒரு அமல்கமேஷனை பார்த்தோம். இங்கே இன்னொரு தலைமைத்துவம் வந்து நிற்கிறது. அந்த தலைமைத்துவம் அந்த ஜனங்களுக்காக தன்னுடைய வாய்ப்பை, தன்னுடைய ஒரு பெரிய கிருபையை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்லணும் ஆசீர்வாதத்தை இழக்கவும் துணியக்கூடிய ஒரு நிலைமை வாசிக்கிறேன். யாத்ராமம் 32:31வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். ரொம்ப அழகான ஒரு தலைமைத்துவம் கிறிஸ்துவை மையப்படுத்தி ஏசாயா 53:4 அழகாக இங்கே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எபிரேய பாஷையில் மன்னித்தருளும் என்று மொழிபெயர்க்கப்பட்ட எபிரேய வார்த்தை தாங்கு அல்லது சும என்னும் அர்த்தமுடைய ஒரு வினை சொல்லாக வந்திருக்கும். ஏசாயா 53:4 இயேசுவை பற்றி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. அவர் மன்னித்தருளினார். அதே மன்னிப்பை நீங்களும் நானும் அப்படி சமூகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் பரிந்து பேசுகிறோமா? சங்கீதக்காரன் சங்கீதம் 106:23 நான் வாசிக்கிறேன், 22 வாசிக்கிறேன். தங்களை இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்கள் நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். நீங்களும் நானும் தலைமைத்துவத்தில் திறப்பின் வாசலில் நிற்கக்கூடியவர்களாக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக திறப்பின் வாசலில் நிற்கக்கூடியவர்களாக இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டது என்று பவுலார் எழுதுகிறார். விசுவாச துரோகமுள்ள இந்த கடைசி கால சந்ததிகளுக்கு நடுவில் நீங்களும் நானும் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். படித்த இந்த பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசித்து பரலோகத்தின் ஆண்டவரை, நாங்கள் சில நேரங்களில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீர் எங்களை உன்னதமாய் வழிநடத்தி கொண்டிருக்க மாயாஜாலங்களை நம்பி உம்மை புறந்தள்ளி உம்முடைய கட்டளைகளை புறந்தள்ளி உலக பிரகாரமாய் நாங்கள் நடந்து கொள்கிறோமா? தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் சரியான தீர்மானங்களை எடுக்கிறோமா? பரிந்து பேசக்கூடிய பிள்ளைகளாய் திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்க. தொடர்ந்து உங்களுடைய உன்னதமான கிருபையின் கரங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டு கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தெய்வனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இணைந்து வேதாகமத்தை படித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவோம். தெய்வன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.